ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஷார்ட்ஸ் லைப்ரரியிலேருந்து உள்ள மியூசிக்கை 60 செகண்ட்ஸ் வச்சு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் கிரியேட் அ ஷார்ட்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் உள்ள அந்த 15 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை 60 செகண்ட்ஸுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 60 செகண்ட்ஸுக்கு மாறிடும். நாம் இதில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோவுக்கு தான் எப்படி 60 செகண்ட்ஸ் மியூசிக் வச்சு அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஆடியோலாம் இல்லாமல் மியூசிக் எதுவும் ஆட் பண்ணாமல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 மினிட்டுக்கு அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் கலரில் அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கேலரியில் போய்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை மூவ் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணிவிட்டு இந்த டன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங்னு சொல்லிட்டு வரும். ஸோ ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆனதும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரும். இதில் ஆட் சவுண்டுன்னு மேலே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நம்ம மியூசிக் ஆட் பண்ணணும். இதில் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து அதில் ஏதாவது பிடிச்சிருந்தா அதையே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மியூசிக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை சர்ச்சில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுலேருந்தும் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு தமிழ் சாங்ஸ் அப்லோட் பண்ணணுன்னா அந்த சர்ச்சில் தமிழ் சாங்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லாட்டி தமிழ் ஹிட் சாங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் தமிழ் சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எனக்கு பிடிச்ச மியூசிக்கெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சர்ச் பண்ணி. ஸோ நான் அதுலேருந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். எந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கோ அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ளே ஆகும். அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ப்ளூ கலரில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாங் இங்கே ஆட் ஆகிடும். இப்போ நம்ம செலக்ட் பண்ண சாங் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிக் மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த மியூசிக்கோட இந்த வீடியோ ப்ளே ஆகும். இப்போ அந்த மியூசிக்கில் நீங்கள் வேறு இடத்துல உள்ள அந்த லைனை செட் பண்ணி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு கார்னரில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ இதில் ப்ளே பண்ணி பார்த்து எந்த 60 செகண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு வேணுமோ அந்த பிளேஸை செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க. இப்போ எகெயின் அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ண அந்த பிளேஸில் உள்ள மியூசிக்கோட ப்ளே ஆகும். இப்போ இந்த சாங் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா திரும்பவும் அதே இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிடும். இப்போ இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மியூசிக்கில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் சேவ்ட் ஃபைலில் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த சாங்கோட கார்னரில் இந்த ஃபோல்டர் மாதிரி ஷோ ஆகிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது பிளாக் கலரில் ஷோ ஆகும். இப்போ அந்த மியூசிக் எல்லாமே இந்த சேவ்டு ஃபைலில் வந்துடும். நீங்கள் எதெல்லாம் செலக்ட் பண்ணிங்களோ அதெல்லாம் சேவ்டு ஃபைலில் இருக்கும். எகெயின் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை ஆட் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த கார்னரில் மேலே உள்ள நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணணும். ஆட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். இதில் உங்களோட ஷார்ட்ஸுக்கு டைட்டில் கொடுத்துட்டு கீழே விசிபிலிட்டியில் நான் அன்லிஸ்டட்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு 1 செகண்ட் செக் பண்ணிவிட்டு தான் நான் பப்ளிக்கில் கொடுப்பேன். ஸோ நான் அந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆடியன்ஸில் உங்கள் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆடியன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 செகண்ட் செக் பண்ணிவிட்டு அந்த விசிபிலிட்டியை பப்ளிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அன்லிஸ்டட்லேருந்து. இந்த மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு 60 செகண்ட்ஸ் மியூசிக் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஷார்ட்ஸில். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.